ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சவுத் இந்தியன் பைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக் வித் கோமாலியில் பாபாபாஸ்கர் செய்த கேழ்வரகு பீஸா. ரொம்பவே குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல 1 கப் கேழ்வரகு, 1 கப் சாமை, 1/4 கப் கம்பு, இதை எல்லாத்தையுமே கலந்துட்டு சுத்தமான தண்ணியில் 2-3 டைம் நல்லா கழுவிக்கோங்க. அப்புறமா இதை சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. அப்போ தான் நம்ம அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைப்படும். 10 நிமிஷத்துக்கு பிறகு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தோசை மாவுக்கு அரைக்கிற போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க. பீஸா செய்கிறதுக்கு மாவு தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இது போல் திட்டமாக கரைச்சிக்கோங்க. அடுத்ததாக ஒரு தோசை கல்லில் 2 கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கோங்க. தோசை ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, திட்டமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் பீஸா சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பீஸா சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ கெட்சப்பை பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக குடமிளகாய், அப்புறமா கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன், அப்புறம் கொஞ்சம் நறுக்கின தக்காளி, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம். இதில் இந்த காய்கறி தான் சேர்க்கணுன்னு இல்லை, உங்களுக்கு விருப்பமான காய்கறி எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதுக்கு மேலே துருவின மொசரல்லா சீஸ் அல்லது செடார் சீஸ் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற போல் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் ஆரிகானோ அல்லது மிக்ஸ்டு ஹெர்ப் சேர்த்துக்கோங்க. அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் மேலே காரத்துக்காக தூவிக்கலாம். இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வச்சுருவோம். 5 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு பீஸா. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை பீஸா கட்டர் வச்சியோ அல்லது கத்தி வச்சோ ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கேழ்வரகு பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சவுத் இந்தியன் பைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.